ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தி காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த மருதால் பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க கண்ணு முழிச்சு அவங்க அம்மா கிட்ட இப்படி அந்த ரெட்டு மருதாங்கிற மாதிரி அடையாளம் காமிச்சு கொடுத்து கார்த்தியை பார்த்து விஷயத்தை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த லேடியும் கிளம்பி நேராக மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா கார்த்தி ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்போது அந்த லேடி கார்த்திக் தம்பி இங்கே தான் இருக்காரு அப்படின்னுட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்லலான்னு போகும்போது கரெக்டாக உடனே மருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேடியை கைப்பிடிச்சு பயப்பொட்டி ஒரு ரூமில் அடைச்சி போட்டுடுறாங்க. ஏண்டி என்ன மறுபடியும் அந்த கார்த்திக்கிட்ட என்ன மாட்டி விடலான்னு பார்த்தியா, சொல்லுடி எதுக்காக வந்தா அப்படிங்கிறதும், டேய் இப்போவே உன்னை பற்றிய எல்லா உண்மையும் சொல்ல போறேன்டா. ஏன் தெரியுமா, என் பொண்ணு கண் முடிச்சுட்டா, அவளுக்கு சுய நினைவு வந்துடுச்சு, உன் வண்டவாள எல்லாமே தெரிய போகுது அப்படின்னதும் ஐயோ அப்படின்னுட்டு மருந்து அதிர்ச்சி ஆறாங்க. இங்கே பாரு, ஒரு வேளை என்னை பற்றிய உண்மையை உன் பொண்ணோ இல்லை நீயோ போலீஸ்கிட்டேயோ இல்லை அந்த கார்த்திக்கிட்டேயோ சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அடுத்த நொடியே உயிருக்காக உயிரோட இருக்கிற உன் பொண்ணு கதையை நான் முடிச்சிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னதும் அந்த பொண்ணோட அம்மா அதிர்ச்சி ஆறாங்க. டே நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லடா. இங்கே பாரு, என் கல்யாணம் முடியும் வரைக்கும் நீ இந்த ரூம்லே தான் இருக்கணும். ஒரு வேளை தப்பிச்சு என்னை மீறி அந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உன் பொண்ணும் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு மிரட்டிட்டு மருந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போது மயில் ஏப்பா மாப்பிள்ளையும் பொண்ணும் முகூர்த்த உட்படவையே மாற்ற போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நல்ல நேரத்துக்கு, அதுக்கப்புறமா அந்த படுபாவி பையன் ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவான். அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு ரேவதி அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கா சகலை. இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னதும், இங்கே இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னதும், என்ன சகலை சொல்லுப்பா, முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு மயில் சொன்னதும், இங்கே பாருங்க எப்படியோ சிவனாண்டி முருகனை எங்கே மறைச்சி வச்சிருக்கான்னு தெரிஞ்சா போதும், ஈஸியாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதுக்கு சந்திராத்த ஃபோன் கையில் கிடைச்சி அவங்க குரல் மாதிரி பேசி சிவனாண்டி எங்கே வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும், அவ்வளோதானப்பா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு மயில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 யூஸ் போட்டு நம்ம சந்திராக்கிட்ட வராங்க. அதை நீங்கள் ஓடி ஆடி வேலை பார்த்து ரொம்ப களைச்சி போய் இருக்கீங்க, இந்தாங்கத்தை இந்த யூஸ் எடுத்து குடிங்க அப்படின்னதும், என்னடா புதுசாக பாசம்லாம் காமிக்கிற, என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன இதை பண்ணுறதுக்காக இந்த யூஸில் எதுவும் கலந்துருக்கியா, நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடியவே இல்லையே, ஏன் அத்தை 1000 தான் இருந்தாலும் எங்கள் அத்தையோட தங்கச்சி நீங்கள், உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா, பாவம் ஓடி ஆடி வேலை பார்க்குறீங்கன்னு தான் இந்த யூஸை கொடுக்கலான்னு வந்தேன், நீங்கள் என்னன்னா இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறீங்க, குடிங்கட்டா அப்படின்னதும், ஏய் வேணான்னு சொல்கிறல்ல, வேணாம் அப்படின்னதும், வேணும்னே புடிங்க அப்படின்னுட்டு கொஞ்சம் யூஸை நம்ம சந்திரா புடவையில் ஊற்றிடுறாங்க. மயில் ஏண்டா சொல்ல கேட்கவே மாட்டேயாச்சு, என்ன ஜென்மம் நீ அப்படின்னுட்டு அவங்க கையில் இருந்த ஃபோனை டேபிளில் வச்சுட்டு வாஷ்ரூம் போயிடுறாங்க சந்திரா. அப்படின்னு பார்த்து மயில் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திராவோட ஃபோன் எடுத்து சிவனாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லு சந்திரா அப்படின்னதும், இங்கே அந்த முருகன் கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னதும், இல்லை சந்திரா சரியான டைம் பார்த்து முடிக்கத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னதும், சரிங்க கமனம் அந்த முருகன் பத்திரமா தானே இருக்கான் அப்படின்னதும், ஆமாம் சந்திரா, ஆமாம் அப்படி பத்திரமான இடம்னா எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு மயில் கேட்குறாங்க. உடனே சிவனாண்டி அவங்க வச்சிருக்கிற அந்த குடோன்னு சொன்னதும், ஓஹோ அப்படியா சரிங்க கவனம் அப்படின்னுட்டு மயில் ஃபோனை வச்சுட்டு நேராக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. உடனே கார்த்திக்கிட்ட ஏப்பா சகல பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒழுங்கையில் போகிற குடோனுக்குள்ள தான்ப்பா முருகனை அடைச்சி வச்சிருக்கான் அந்த சிவனாண்டி அப்படின்னது, சரிங்க இந்த ஒரு விஷயம் போதும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு கார்த்தி நேராக அந்த குடோனுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவனாண்டி இதுக்கப்புறமும் தாமதிக்கிறது சரியில்லடா, இப்போவே உன் கதையை முடிக்கிறா அப்படின்னுட்டு முருகனை கூர்மையான பொருளால் குத்தலான்னு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டாக நம்ம கார்த்தி செம மாசன்றி கொடுத்து சிவனாண்டியை தடுத்து நிறுத்திடுறாங்க. உடனே சிவனாண்டியையும் முத்துவேலையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மவனே இவன் கையில் இன்னும் சிக்கினா உயிரோட இருக்க மாட்டோம், ஓடுறா அப்படின்னுட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், சரியான டைம் பார்த்து
வந்து என் உயிரை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னதோ, சரி முருகன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு கார்த்திக் கேட்டதோ, இல்லை சார் அதான் என் உயிரை வந்து காப்பாற்றிட்டீங்களே, இங்கே பாருங்கள் என் ஒய்ஃபுக்கும் உங்கள் பாஸ் அந்த ரெட்டுக்கும் தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. எப்படியாச்சும் அவனை பற்றிய உண்மைகள் போலீஸ்க்கு தெரிஞ்சே ஆகணும். தயவு பண்ணி இந்த உண்மையை நீங்கள் எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லணும் அப்படின்னதும், கண்டிப்பாக சார் நீங்கள் என்ன என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க. முக்கியமாக அவன் பாஸுங்கிற பேர் மட்டும்தான், மற்றபடி எங்களுக்காக எதுவும் பண்ண இல்லை. நானும் பல பொண்ணுங்க வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்துட்டேன். அந்த பாவத்துக்கான பிரியாச்சித்தம் தேடணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக எல்லா உண்மையும் சொல்கிறேன் சார் அப்படின்னுட்டு முருகன் கார்த்திக் கூட கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க முருகன் கதையை முடிச்சாச்சா அப்படின்னதும், சந்திரா எல்லாமே போச்சு சந்திரா, அந்த கார்த்தி எப்படியோ நாம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த முருகனை காப்பாற்றிட்டான் அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க? எனக்கே நீங்கள் அந்த முருகனை அடித்து வச்ச இடம் தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படிங்க அந்த கார்த்திக்கு தெரிஞ்சுது அப்படின்னதும், எனது உனக்கு தெரியாதா, நீ தானே ஃபோன் பண்ணி கேட்ட, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னதும், எனது நான் ஃபோன் பண்ணனா? ஐயோ நான் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னுட்டு சந்திரா நம்ம மயில் யூஸ் கொடுத்ததை யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ இது எல்லாம் அந்த மயிலோட வேலைங்க, என்னோட குரலில் உங்ககிட்ட போட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னதும், அச்சோ எல்லாத்தையும் உளறிட்டு சந்திரா இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கையை மீறி எல்லாமே போயிட்டு அப்படின்னதும், சரிங்க ஃபோனை வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சந்திரா நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வராங்க. அக்கா நல்ல நிறவுலாம் பார்க்க வேணாக்கா, எப்படியோ மயில் நம்ம மருது நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினாலே போதும். பாத்தியா அந்த கார்த்தி மண்டபத்தில் இல்லை, அவன் இல்லாத டைமாக பார்த்து குயிக்காக மாப்பிள்ளையை தாலி கட்ட வச்சிடலாம், முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடு அப்படின்னதும், ஆமாம் சந்திரா நீ சொல்கிறது சரிதான், அவன் இருக்கும் வரைக்கும் எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க. ஏன் சாமுண்டீஸ்வரி நல்ல நேரத்துக்கு எவ்வளோ டைம் கிடக்கு, இப்போ எதுக்காக நீ பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னதும், அதெல்லாம் தேவையில்லை, இனி நல்ல நேரம் தான், ஐயரே மந்திரம்லாம் சொல்ல தேவையில்லை, மாப்பிள்ளைய பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்க அப்படின்னதும், இது கேட்ட எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாமா அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதான் மாப்பிள்ளை இந்த சந்திரா தான் அவளை மாத்திட்டு இருக்கா அப்படின்னு ராஜராஜா அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ஐயரும் மருது கையில தாலியை கொடுத்து ரேவதிக்கு கட்ட சொல்றாங்க. அப்போ ரேவதியோட கண்கள் கார்த்தியை தான் தேடிட்டு இருக்கு. என்ன இது, அம்மா வேற அவசரப்படுறாங்க, மாமா வேற காணுமே, மாமா இப்படியாச்சும் வந்திருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்லையாச்சும் கார்த்தியால் முருகனை கொண்டு வர முடியலைனாலும் நம்ம ரேவதிக்கு கார்த்தியோட பழைய நினைவுகளாச்சும் வந்துடணும். அந்த நினைவுகள் ஒன்று வந்தாலே போதும், இனி சாமுண்டீஸ்வரி இருந்தானே இல்லைங்கிற மாதிரி தான் ரேவதியை கல்யாணத்தை நடத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னா சரியான டைம் பார்த்து நம்ம கார்த்தி முருகனோடையும் போலீஸோடையும் எப்படியோ மண்டபத்துக்கு வந்து நம்ம மருது பற்றிய கேவலமான உண்மைகள் எல்லாம் உடைச்சா மட்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரிக்கு இந்த கதைக்களத்தை கொண்டு போகிறோம்.